ஒரு கப் அவலை வச்சு செம்ம ஈஸியான டேஸ்டியான பர்ஃபி சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜார்லேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுவுமே இருக்கட்டும். இப்போ அடிகனமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே நெய்லியே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அவல் பொடிச்சு வச்சிருக்கோம்ல, அதையுமே இதில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு நல்லா கெட்டியாகும். இப்போ இதில் கலருக்காக நான் ஃபுட் கலர் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனா பிளெயினாக அப்படியே ஒயிட் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சி கெட்டியாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுகர் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுவுமே நல்லா வற்றணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அது நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. எதில் பர்ஃபி செட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த பர்ஃபி மிக்சரை அப்படியே சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மட்டை பண்ணி விட்டுக்கோங்க. மேலே அந்த கரண்டிக்கு மேலே நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஃபைனலாக கையிலையுமே நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சீருக்கு நல்லாவே வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை பர்ஃபி செஞ்சு பாருங்கள். நார்மல் ரவா பர்ஃபியை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குண்டு. ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.